குழந்தைக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்டால் எதுவும் சொல்ல, நீங்கள் நேரில் வாங்கன்னு. அதுக்கப்புறம் நேரில் போனாக்கா அங்கேயோ விழுந்து கிடக்குறான் சார். குழந்தை வாரமாக கூட இருந்தவங்க அடிப்பட்டோம், அவன் போய் உயிரோடு இருந்திருக்கான் பொழுது அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்கான். இவன் அங்கேயே இருந்துட்டு இருக்கான் சார். டிஎம்கே கட்சியில் இருக்க சொன்னாங்க சார். தனசேகர்னு சொல்லிட்டு கேகே நகரில் இருக்காங்க. அவருடைய பேரன் சொல்லிட்டு சந்துருன்னு ஒரு பேர் சார். அவன் பேர் அந்த பையன் தான் சார் பண்ணியிருக்கான். காரில் சேஸ் பண்ணி துரத்திய இது பண்ணியிருக்கான் சார். யாருன்னா ஒருத்தர் இது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் இடிச்சு சேவத்தில் அடிச்சிருக்கான் சார். அடிச்சு திருப்பி ரிவர்ஸ் எடுத்து திருப்பி ஏற்றிருக்கான் சார் வண்டியை. அவன் இடிச்சிட்டு திரும்பியும் வந்து குழந்தைங்கள 2வது வயசு ஏன்னா ஒத்தரையாச்சும் காலி பண்ணுன்னு வச்சுக்கிறானுங்க. என் புள்ள கதை முடிஞ்சிச்சு. அண்ணாடி ஏதாவது சிரிக்கிறானா சார் அவன் நான் பண்ண முடியும் உங்களாலன்ட்டு. பணம் இருந்துட்டா நீங்கள் யாரை வேணால் கொலை பண்ணுங்க தான் உங்கள் வீட்டில் வளர்க்குறாங்களா? நாங்கள் பார்த்துக்குறோம், நான் வேணா பண்ணுன்றாங்களா? எங்கள் பசங்க போயிடலாம் அண்ணா மாத்தா சார். இப்போ அந்த பையன் 2 தடவை இடிக்கிறானா, நான் என்ன பண்ணாலும் என் வீட்டில் காப்பாற்றிடுவாங்க. என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட பலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது, ஆட்சி அதிகாரம் இருக்குன்னா இப்போ நாங்கள் சாதாரண மக்கள்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது? சாவச்சு போட்டு போயிட்டே இருப்பீங்களா? முந்தானத்து நைட்டு எப்பவுமே 9லேருந்து 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவான் சார் அவன். நான் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு நான் வர்றதுக்கே மணி ஒரு 10:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தோடனே என்னடா குழந்தை வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 10:45 இருக்கும் ஃபோன் பண்ணேன். என்னப்பா எங்கப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. டேடி ஒரு 10 நிமிஷம் டேடி, மோகன்ற ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள், அதுக்காக வெளியே வந்திருக்கேன் டேடி, சாப்பிட ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் டேடி அப்படின்னு. அண்ணா நகரில் இருக்கேன்னு சொன்னான். அவ்வளோதான் சார். நான் அவன் பேசும்போது என்கிட்ட ஒரு 10:45 திருப்பி ஒரு 11:15 இப்போ ஒரு 11:30 எனக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்கள் வாங்க. என் ஒய்ஃபு தான் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து என் ஒய்ஃபுக்கு சொல்லியிருக்காங்க, நிதினோட ஃப்ரெண்ட்ஸுங்க. என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சாங்க குழந்தைக்கு, நீங்கள் உடனே போங்க அப்படின்ச்சு. அப்புறம் என் பொண்ணுக்கிட்ட நம்பர் அனுப்புமான்னு சொல்லிவிட்டு நம்பர் அனுப்பிச்சிட்டு நான் திருப்பி பேசினாக்கா, நீங்கள் வாங்க அங்கிள், குழந்தைக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்டால் எதுவும் சொல்ல, நீங்கள் நேரில் வாங்கன்னு. அதுக்கப்புறம் நேரில் போனாக்கா அங்கேயோ விழுந்து கிடக்குறான் சார். குழந்தை வாரமாக இதுக்கு முன்னாடி இவங்க கூட இருந்தவங்க அடிப்பட்டோம், அவன் போய் உயிரோடு இருந்திருக்கான் பொழுது அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்கான். இவன் அங்கேயே இருந்துட்டு இருக்கான் சார். போலீஸ் விசாரணையில் வந்து நேற்று பேசினாங்க சார், அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. டிசி சார் பேசினாரு. அதே மாதிரி அவனை முக்கிய குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் நாங்கள் கண்ணில் பார்க்கல அவங்கள. டிஎம்கே கட்சியில் இருக்க சொன்னாங்க சார். தனசேகர்னு சொல்லிட்டு கேகே நகரில் இருக்காங்க. அவருடைய பேரன் சொல்லிட்டு சந்துருன்னு ஒரு பேர் சார். அவன் பேர் அந்த பையன் தான் சார் பண்ணியிருக்கான். காரில் சேஸ் பண்ணி துரத்திய இது பண்ணியிருக்கான் சார். டோரா ஸ்ட்ரீட் அது ஒன்று அண்ணா நகரில் இருக்கு இல்லைங்களா, அங்கே சாப்பிட்றதுக்காக போயிருக்கானுங்க சார். இவன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்கே இந்த டிஎம்கே சொன்னோம் இல்லைங்களா, அந்த பார்ட்டியோட பேராக இருக்கான் பாருங்க. அவனுக்கும் இவனுக்கு ஏதோ பிரச்சனை போடுது. அவன் என்ன பண்ணியிருக்கான், ஃபோன் பண்ணி இங்கே வாங்க, இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காப்புல. இவனுங்களும் போயிருக்கானுங்க. அங்கே இவனுக்கு ஒரு 10 பேராக இருந்திருக்கானுங்க. இவனுக்கு அப்படியே போயிருக்கானுங்க. இவனுக்கு 10 பேராக இருக்கிறத பார்த்தோன்னா அவனுங்க காரை விட்டு இறங்கவே இல்லையா, கார்லேயே சேஸ் பண்ணி எல்லாரையும் இடிச்சு ஒருத்தரை இடிச்சிருக்கான். அங்கேயே விழுந்தவொடனே திருப்பி இவனுங்க பயந்து போயிட்டு எல்லாம் வண்டி எடுத்துக்கின்னு எஸ்கேப் ஆயிருக்கானுங்க. எல்லாரையும் தொத்தின்னு போகும்போது எல்லாம் ஒவ்வொரு சைடு ஒதுங்கிட்டானுங்க. இவனுங்க போயிட்டு சரி லெஃப்ட்டு திரும்பிடலான்னு சொல்லிட்டு அந்த அண்ணா நகர் எஸ்பிஓ ஸ்கூல் கிட்ட திரும்பும்போது கரெக்டாக நம்மளை விட்டுருவான், நேராக போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கானுங்க. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், கரெக்டாக இவனில் யாருன்னா ஒருத்தர் இது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் இடிச்சு சேவத்தில் அடிச்சிருக்கான் சார். அடிச்சு திருப்பி ரிவர்ஸ் எடுத்து திருப்பி ஏற்றிருக்கான் சார் வண்டியை. இந்த தகவல் வரைக்கும் அங்கே இருக்கும் கொடுத்தது சார். எதிர்க்க பில்டிங்கில் இருக்கும். அவர் பார்த்துட்டு ஐயோ இஷ்டு போயிட்டான்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி பார்த்தா குழந்தைக்கு நாடி கூட இல்லைன்னு அவர் சொல்லி தான் சார் எங்களுக்கு தெரியும். 4 பேர் வந்ததாக சொல்கிறாங்க சார். அவங்க ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் வந்ததாக சொல்கிறாங்க. அதில் மெயின் அக்யூஸ்டு அந்த சந்திரன்றவன் தான் வண்டியை ஓட்டியிருக்கான். வேணுனே ஏற்றி இடிச்சது அவன் தான் அப்படின்றான். அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறது அவன் தான் மெயின் அக்யூஸ்டு. கூட வண்டியில் இருந்தவங்க மொத்தம் 4 பேர். என் பையன் வந்து அவன் ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக
போனான். மோகன் தான் அவன் ஃப்ரெண்டு. பர்த்டேக்காக போயிட்டு அவனுங்க சாப்பிட்லான்னு அண்ணா நகர் போயிருக்கானுங்க. சாப்பிட்டு இருக்கப்போ என்ன இருக்கு, என் பையனோட ஜூனியர் தான் வெங்கடேஷன்ற பையன். ஸ்கூல் ஜூனியர்ஸ் தான், எல்லாம் ஸ்கூல் பசங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்னுமே அவன் கனெக்டில் இருக்கான். அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பையனுக்கும் சந்துருனா அதான் வேறு டிஎம்கே தனசேகரன், கேகே நகர் தனசேகரன் அவர் பேரனா, அந்த பையனுக்கும் வெங்கடேஷனுக்கும் ஏதோ ஒரு பொண்ணு, அவனுக்கு 2 பேரும் ஒரே பொண்ணே லவ் பண்ணானுங்களா என்ன, இதுதான் பிரச்சனைன்றாங்க, எனக்கு தெரியல. என்ன பண்ணியிருக்கான், பேசலாம் வாடா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கான். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன், அவனுங்க ஏதோ கேட்டானுங்களாம், அவன் ஃப்ரெண்டு போய் அந்த பையன் காலை இது அடிச்சுனா சிக்கணும்னா அந்த பையன் போயிட்டானா இப்படி சொல்லி நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். என்ன பண்ணியிருக்கான், சந்துரு வந்து என் பையன் சீனியர் அங்கே இருக்கானுங்க, பர்த்டே கொண்டாடி அங்கே இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி கூப்பிட்றானுங்க, நான் வாங்கினா கொஞ்சம் நேரம். என் பிள்ளைய என்ன பண்ண, என் பிள்ளைகிட்ட வண்டி இல்லை, வீட்டுக்கு போகலான்னு நினச்சா கூட இவன் ஓட்டுறவன் என்ன பண்ணியிருக்கான், போயிட்டு வந்துடலான்டான்னு இருக்கான். சரி ஓகே. அப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், நான் சிவா வாடாடா வந்துடு அப்படின்றானா. நீ வாடா, சும்மா தானே கூப்பிட்றான், போயிட்டு வந்திருக்கானா. அவன் வரல, சரி போயிட்டு வந்து நித்தின் அப்படின்னு இருக்கான். என் பிள்ளை வந்து போயிருக்குது. இல்லை போகிறது பிள்ளைய இந்த பையன் என்ன பண்ணியிருக்கானா, அவனுங்களுக்குள்ள பிரச்சனை எவனையாச்சும் ஒத்தனையாச்சும் தீர்த்து காட்டணுன்ட்டு குழந்தைங்க அவ்வளோ உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி இருக்குதுங்க 3 வண்டி. பையன் காரில் சேஸ் பண்ணுவோம், ஸ்லிப்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் எஸ்ஸான்னு சொன்னான். அவன் என்ன பண்ணிக்கிறான், இவனுங்க 2 பேர் சொல்லிட்டானுன்னு, என்னடா அபிஷேக்கும் நித்தின், என் பையன் நித்தின், அபிஷேக்கும் நித்தினும் போயிருக்கிறாங்க. அவன் இடிச்சிட்டு திரும்பியும் வந்து குழந்தைங்கள 2வது வயசு ஏன்னா ஒத்தரையாச்சும் காலி பண்ணுன்னு நினச்சிக்கிறானுங்க. என் பிள்ளை கதை முடிஞ்சிச்சு. அண்ணாடி ஏதாவது சிரிக்கிறானா சார், அவன் என்ன பண்ண முடியும் உங்களாலன்ட்டு. பசங்க ஃப்ரெண்டுங்க தான். அவன் அபிஷேக் இருக்கான்ல, சிசிடிவி ஃபுட்டேஜும் ஃபோட்டோ காட்டல. அப்போ பணம் இருந்துட்டா நீங்கள் யாரை வேணால் கொலை பண்ணுங்க தான் உங்கள் வீட்டில் வளர்க்குறாங்களா, நாங்கள் பார்த்துக்குறோம் நான் வேணால் பண்ணுன்றாங்களா. எங்கள் பசங்க வீட்டில் ஆனால் மாத்தா சார், அந்த பையன் அடிபட்டு அவனுக்கு ஸ்பைனல் கார்டில் போயிட்டு அங்கே இருந்துக்கிட்டு கேஸ் எடுக்கல சார். வில்லிவாக்கம் ஸ்டேஷனில் நேற்று ஃபுல்லாக இருந்தாங்க, நேற்று ஃபுல்லாக இல்லை, காலையில் கொஞ்சம் ரொம்ப என் பையன் நைட்டே இறந்துட்டான். 11 மணிக்கே இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து ஸ்பாட்லேயே குழந்த காலி. 2 மணிக்கு மார்ச் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. 2 மணிக்கு மார்ச் எடுத்துகிட்டு போனாங்களா, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஆக்சிடெண்ட் அப்படின்னா நான் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே எங்களுக்கு தகவல் தெரிஞ்சிச்சு, இது ஆக்சிடெண்ட் இல்லை மாடு. சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க காட்டவே இல்லை. ஆக்சிடெண்ட்னா நாங்கள் உடனே கேஸ் ஃபைல் பண்ணுறோம், மாடுன்னா நாங்கள் எடுக்க மாட்டோன்ட்டாங்க. அவன் ஃப்ரெண்டு முஷ்ரஃப் தான் பேசுகிறான். இது நேரத்தில் முஷ்ரஃப் எடுக்கிறான்னு என்ன பண்ண, ஹலோ சொல்லு முஷ்ரஃப் அப்படின்னு. ஆண்டி நம்ம பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ஆண்டி நித்தினுங்க. குழந்தைக்கு கை கால் அடிபட்டுருந்தா பரவாயில்லடா, எந்த ஹாஸ்பிட்டலடா இருக்கான் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆண்டி நீங்கள் வாங்க ஆண்டி, என் குழந்தை உயிரோட இருக்கான்லடா அப்படிதான் கேட்குறேன். ஏன்னோ தெரியல, ஏன்னா அவன் சொன்ன விதத்தில் எனக்கு பயம் வந்தது. ஆண்டி நீங்கள் வாங்க ஆண்டி, நீங்கள் வாங்க ஆண்டினா, முஷ்ரஃப் எதாக இருந்தாலும் சொல்லிடுறா, என் குழந்தை நல்லா இருக்கு. உடனே அவன் பக்கத்தில் இருக்க பப்ளிக் ஒருத்தர்கிட்ட காலை குத்துட்டு அவர் பேசுகிறாரு. உடனே அது இன்னும் எனக்கு பயத்தை உண்டு பண்ணிச்சு. அம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கம்மா, சரி என் குழந்தை நல்லா, நீங்கள் வாங்கம்மான்னு கட் பண்ணிட்டு என் வாட்ஸ்அப் நம்பருக்கு லொக்கேஷனை ஷேர் பண்ணிட்டாங்க. நானும் என் பொண்ணு வண்டி எடுத்துட்டு லொக்கேஷன் சொந்தா அங்கே போனா என் பிள்ளைய கையில் வச்சுட்டு அழுதுட்டு கூட சேர்ந்து. எனக்கு அபிஷேக் அடிபட்டதெல்லாம் எனக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் இந்த பையன் டாக்டர் என்ன சொன்னார், கண்ணிமை திறந்துச்சு, காதுலேருந்து இதாகிடுச்சு. நான் இசிஜி மட்டும் செக் பண்ணேன். பார்த்தா என்னன்னு சொல்கிறேன் நான் வந்து சரி கடவுளை ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாருக்கு, நம்ம பிள்ளை உயிர் வந்துடும். நான் பார்த்தா முடிஞ்சிச்சு. பக்கத்தில் அபிஷேக் படுத்து கிடக்குறான், அடிபட்டுட்டு குழந்த தலையிலலாம் மண்டை இது ஆயிடுச்சா, ஸ்பைனல் கார்டு போயிடுச்சுன்னா. ஆம்புலன்ஸில் அவனை கூப்பிட்டு வந்துக்கிறாங்கல்ல, என் பிள்ளையும் தூக்கி போட்டு வந்திருக்கலாம்ல. ஏதோ உயிர் இருந்தால் இங்கே காப்பாற்றிருக்கலாம்ல. அவன் செத்துட்டா நீ இப்போ இசிஜி வைக்கிறேன்னு சொல்கிறார் டாக்டரு, அவன் வரும்போதே கூப்பிட்டு வந்தால் கொஞ்சம் காப்பாற்றி வச்சுருந்துருக்கலாம்ல. நீங்களே டிசைட் பண்ணி என் பிள்ளை அங்கே விட்டு வந்துட்டு அப்பா அம்மா வந்த பிறகு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வேன் வருது, நாங்கள் அதில் ஏறிட்டு வந்து நாங்களே கூட்டிட்டு வந்து குத்து அந்த குழந்தை ஏற்றுனீங்களே, இருக்கோ இல்லையோ தூக்கி போட்டு வரலாம்ல. வந்து இங்கே வந்து இவங்க சொன்னால் கூட நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்ட் டைம் கூப்பிட்டு வந்துட்டாங்க, காப்பாற்ற முடியலன்னு கூட நினச்சிருப்போம்ல. எங்களை கதற விட்டு நாங்களே வந்து எங்ககிட்டே சொல்கிறது. அப்புறம் அந்த பையன் அவனும் பாவம் குழந்தை அடிபட்டு, அந்த மாதிரி என் பிள்ளையும் எதனா ஒரு அடிபட்டு உயிர் மட்டும் வச்சு குத்துருந்தா கூட என் குழந்தைய நான் காப்பாற்றிருப்பேன். இல்லை அவங்க ரொம்ப டிலே தான் சார் பண்ணாங்க. அவங்க வந்து ஆளுங்கட்சி ஆளுன்றதால டிலே தான் பண்ணாங்க. இந்த சைடு கொஞ்சம் ப்ரெஷர் நாங்கள் கொடுக்குறோம், அவங்க டிலே தான் பண்ணாங்க. அவங்க அம்மா அந்த பையனோட பையன் பேர் சந்தோம் இல்லை, அவங்க அம்மா கனிமொழியான், அவங்க வந்து டிஎம்கே மகளிர் அணி செயலாளர்.
உங்கள் தாத்தா வந்து டிஎம்கே கழக பொதுச் செயலாளர் தலைவராக, அது மட்டும் இல்லை கார்ப்பரேஷன் கமிஷனர் தலைவராகவும் இருக்கிறாங்க. பெரிய ஆளாக இருங்க, உங்கள் பிள்ளைங்கள யாரும் சாவடின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துடுவீங்களா? இப்போ அந்த பையன் 2 தடவை இடிக்கிறான்னா நான் என்ன பண்ணாலும் என் வீட்டில் காப்பாற்றிடுவாங்க. என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட பலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது, ஆட்சி அதிகாரம் இருக்குன்னா இப்போ நாங்கள் சாதாரண மக்கள்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது? சாவச்சி போட்டு போயிட்டே இருப்பீங்களா? இந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, அவனுக்கு தண்டனை வேணும். என் பையன் செத்த மாதிரி இன்னும் 4 பேர் சாகக்கூடாது. என் பேர் மோகன். சாப்பிடலான்னு சொல்லி கோராபுரத்துக்கு போயிருந்தோம். அப்போ வந்து ஸ்கூல் ஜூனியர் பசங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னதுனால பக்கத்தில் தான் இருக்காங்களேன்னு சொல்லி சும்மா கூட போயிருந்தோம். வாயால் பிரச்சனை எதுவும் நடந்திருக்கு. அப்போ வந்து காரை வந்து அந்த வெங்கடேஷன்ற பையன் மேலே ஏற்றுனதுனால கூட இருந்த பசங்க வந்து கல் எடுத்து கார் மேலே அடிச்சதுனால எங்கள் யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் வண்டி எடுத்துகிட்டு ஒரு சைடு போனோம். அப்போ தான் அபியும் நித்தினும் வந்து ஒன்றா பைக்கில் வந்தப்போ எல்லாம் தனித்தனியாக போயிருந்தோம். அவங்க 2 பேரை மட்டும் சேஸ் பண்ணியிருக்காங்க போல். இது எங்கள் யாருக்குமே தெரியல. கரெக்டாக அந்த ஸ்கூல் சந்தாண்ட 2 பேரையும் காரில் மோதி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க, மேலே ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அது நடந்து கார்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி எல்லாமே நடந்தது. நான், மோகன்ராஜ், நித்தின், கிஷோர், அபிஷேக் 5 பேர் போனோம். போயிட்டு அண்ணா நாங்கள் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் சாப்பிட்லான்னு போனோம். அப்போ இவனுக்கு ஜூனியர் பசங்க ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைடா, வாடா. என்ன பிரச்சனை அவனுக்கு எதுவும் சொல்லலை, வாங்கடான்னு சொன்னாங்க. சரி அதனால போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு திரும்பி வரோம். இவனை பார்த்துட்டானுங்க, எங்களை பார்த்துட்டு அப்படியே கூட்டின்னு போனாங்க, வாங்கடான்னு போனால். அதுக்கப்புறமா சந்துவில் நின்றுட்டு காரில் ஒரு 4 பேர் வந்தானுங்க. 4 பேர் 3 பேர் இருப்பானுங்க காரில். ரேஞ்ச் ரோவர் ப்ளூ கலர் காரு வந்தானுங்க. வந்துட்டு ட்ரிஃப்ட்லாம் பண்ணிட்டு எல்லாரும் மேலே இடிக்கிற மாதிரியே பண்ணிட்டு ஒரு சந்துவில் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு வெங்கடேஷ்ன்ற பையன்கிட்ட இன்னும் ஒரு 2 பேர்கிட்ட அவனுக்கு ஜூனியர் பசங்கிட்ட பேசிட்டு அவனுக்கு மேலே கார் ஏற்றின உடனே ஜூனியர் பசங்கள்லாம் கோவமாயிட்டு காரில் கல் தூக்கி வச்சாங்க. கண்ணாடி வந்துச்சு. மறுபடியும் எல்லாரும் மேலே ஏற்ற வந்த உடனே நிதின் சாய், அபிஷேக்கு மித்த எல்லாரும் வண்டி ஏற்றுன்னு போயிட்டாங்க. நிதின் சாய் அபிஷேக் வந்து மெயின் ரோட்டில் போனோடனே ரைட்டு திரும்ப மாட்டிக்கினானுங்க போல். மாட்டிக்கிட்டு அந்த கார் அவனுங்களை டார்கெட் பண்ணி ஃபாலோ பண்ணி வந்து இடித்து பிளாட்ஃபார்மில் ஏற்றி அப்புறம் ரிவர்ஸ் வந்து மறுபடியும் இடிச்சிட்டு காரில் இருந்த ஒருத்தன் வந்து வெளியே நின்று பார்த்து இவங்களை சிரிச்சிட்டு பார்த்து போயிடறான். என்ன சொன்னான்? சிரிச்சிட்டு ஏதோ சொல்லிட்டு திட்டிட்டு போயிருக்கான். நாங்கள் அதுக்கப்புறமா போயிட்ட பிறகு இந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த ரொம்ப கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி கூப்பிட்றான், இந்த மாதிரி நிதின் மேலே கார் ஏற்றினான் வாங்கடா. அப்புறம் போய் பார்த்தா நிதின் மேலே கார் ஏற்றி அவன் ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டு இருக்கான்.